தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவனே துணை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2023ஆம் ஆண்டின் சனிப்பெயர்ச்சி ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 4ஆம் நாள், அதாவது 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை மாலை மணி 4:53க்கு வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவான் இப்பொழுது சஞ்சரித்து வருகின்ற மகர ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி தனது அடுத்த ஆட்சி மற்றும் மூல திரிகோண வீடான கும்பராசிக்கு செல்கின்றார். மந்தன் செய்வதை போல மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டான் என்பது பழமொழி. அப்படிப்பட்ட சனி பகவான் இப்பொழுது பெயர்ச்சியாகி கும்பராசிக்கு செல்கின்றார். அங்கு அவர் 6/3/2026 வரை வீற்றிருந்து பலன்களை வழங்குவார். அவரது அருட்பார்வை மேஷம், சிம்மம், விருச்சகம் ஆகிய ராசிகளில் பதிகின்றது. இந்த சனி பெயர்ச்சி கடக ராசிக்கு அஷ்டமத்து சனியாக வருகின்றது, சிம்ம ராசிக்கு கண்டக சனியாக வருகின்றது, விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகின்றது, மகர ராசிக்கு குடும்ப சனியாகவும், கும்ப ராசிக்கு ஜென்ம சனியாகவும், மீன ராசிக்கு ஏழரை சனியாகவும் வருகின்றது. இதுவரை அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தில் இருந்த மிதுன ராசிக்கு அது விலகுகின்றது, கடக ராசிக்கு கண்டக சனி விலகுகின்றது, துலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியும், தனுசு ராசிக்கு ஏழரை சனியும் விலகுகின்றது. சனி விலகும் ராசிக்காரர்கள் நல சக்கரவர்த்திக்கு சனி விலகி அருள் கொடுத்த தலமான திருநள்ளாறு சென்று வழிபட்டு வருவது நல்லது. இந்த சனியின் சஞ்சார காலத்தில் 2 முறை குரு பெயர்ச்சி நிகழ இருக்கின்றது. 1/5/2024 ரிஷபராசியிலும் 11/5/2025 மிதுன ராசியிலும் குரு பகவான் சஞ்சரிக்கப் போகின்றார். இடையில் 8/10/2025 முதல் 20/12/2025 வரை வக்ர இயக்கத்தில் கடகராசிக்கு செல்கின்றார். 26/4/2025 கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். இடையில் 2 முறை கும்பராசியில் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு 12 ராசிகளுக்கும் பலன்கள் வழங்கப்பட்டுள்ளது. உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள சிவாலயங்களில் இருக்கும் சனி பகவானையும் திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குச்சனூர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள பெருச்சிக்கோவில், நல்லிப்பட்டி, திருக்கொடியலூர் போன்ற சிறப்பு தலங்களில் உள்ள சனி பகவானையும் வழிபடலாம். சனி பகவான் ஆட்டி வைக்கும் கிரகம் அல்ல, அரவணைக்கும் கிரகம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். கும்பராசிக்கு பெயர்ச்சியாகும் சனி பகவானால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். புதன் பகவானை ராசிநாதனாக கொண்ட கன்னியா ராசி அன்பர்களே, நீங்களே நினைத்து பார்த்திராத அதிர்ஷ்டங்கள் கண்டு ஆச்சரியப்பட போகிற மாற்றங்களை இந்த சனி பயிற்சி மூலம் அனுபவிக்கப் போகின்றீர்கள். சிறப்பானதொரு உயர்வு மாற்றத்தை நீங்கள் ஈடுபடுகின்ற அனைத்து விஷயத்திலும் எளிதாக அடைய போகின்றீர்கள். இந்த சனி பயிற்சி ஆனதிலிருந்து 12 ராசிக்காரர்களில் முழு முதல் ராஜயோகத்தை அனுகூலமாக அடைய போகின்ற அதிர்ஷ்டசாலிகளாகவும் வலம் வரப்போகின்றீர்கள். நீங்கள் திட்டமிட்டு இருக்கின்ற லாப சம்பந்த நடவடிக்கைகளில் ஏற்பட வேண்டிய நன்மைகள் எந்த காரணம் கொண்டும் தள்ளி போகாது. உடனுக்குடன் லாபங்கள் கைக்கு கிடைக்கும். சனி பகவான் தற்போது சஞ்சரித்து வருகின்ற 5ஆம் இடத்தை விட்டு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு பயிற்சியாகின்றார். காலபுருஷ லக்னத்திற்கு 6ஆம் வீட்டை அடைந்த ராசிக்குள் சூரிய, சந்திர, செவ்வாய் நட்சத்திரங்களான உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரத்தை கொண்ட ராசிக்காரர்களான உங்களுக்கு எப்பொழுதுமே வாழ்வில் ஏற்ற இறக்கம் கலந்த சுகமான வாழ்வை அனுபவித்து ஒரு காலகட்டத்திற்கு மேல் வசதிகரமான ஆடம்பரமான வாழ்க்கை ஸ்திரமாக அமைந்துவிடும். இந்த சனி பயிற்சியின் மூலம் பல வருடங்களாக சிக்கலில் நீடிக்கின்ற குடும்ப நிலைமை நல்ல விதமாக எந்தவித பிரச்சனைகளையும் சந்திக்காமல் நகரும். வாழ்க்கை துணையுடன் புதிய அந்யோன்யம் அதிகரிக்கும். சகோதர வழி சச்சரவுகள் விலகிவிடும். பங்காளி ரீதியாக எந்த மாதிரியான தொந்தரவுகள், சொத்து பத்து பிரச்சனைகள் நீடிக்கின்றதோ அதுவெல்லாம் தீர்ந்துவிடும். வாழ்க்கை துணை உறவுகள் வகையில் அன்பு, அனுசரணை, பக்கபலம், தக்க நேரத்தில் ஒத்துழைப்பு அனைத்தும் கூடுதலாகும். அவர் வீட்டிலிருந்து அடிக்கடி உதவிகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். சில நேரம் கடன்கள் உயர்வது மாதிரி தெரியும், ஆனாலும் அதனை உடனுக்குடன் அடைத்துவிடக்கூடிய வல்லமை ஏற்படும். கேட்காமலேயே சிலரிடமிருந்து பெரிய தொகையான கடன்கள் கிடைக்கும். அதனை வைத்து முக்கியமான விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்ளலாம். நாணயத்தை காப்பாற்றி விடலாம். ஆரோக்கிய வகையில் அனுபவித்த அனைத்து சச்சரவுகளும் பறந்துவிடும். மருந்து மாத்திரை விரயங்களுக்கு வேலை இல்லை. இந்த சனி பயிற்சி தொட்டு அடுத்து வருகின்ற 2.25 வருடங்களும் தாய் மாமன், மைத்துனர், மாமனார் வகையில் ஒத்துழைப்பு, சௌகரியம், திடீர் சொத்து பத்து சேர்க்கை, வாழ்க்கை துணைக்காக கிடைக்க வேண்டிய பங்கு பாகங்கள், அவரது பாட்டனார் பெயரில் இருக்கின்ற நிலபுலன்கள் பாக பிரிவினை ஏற்பட்டு உங்களுக்கு வந்து சேருதல் போன்றவை நடக்கப் போகின்றது. இப்பொழுது சனி பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து 8ஆம் வீட்டை பார்க்க போகின்றார். அடுத்ததாக 12ஆம் வீட்டை
வீட்டை பார்வை செய்ய இருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டை தனது 10ஆம் பார்வையாலும் பார்க்க இருக்கின்றார். இதனால் சில நேரங்களில் அதிக உழைப்பும் வேலைப்பளுவும் அதிகரிக்கலாம். இடைவிடாத பயணங்களும் இருக்கலாம். ஆனாலும் அதற்கு ஏற்ற லாபமும் பெரிய சன்மானமும் பாராட்டும் புகழும் அதிகரிக்கும். தீர்க்க முடியாத சிக்கல்களில் இருந்தெல்லாம் வெளிவந்து விடலாம். எது சார்பாகவும் அனாவசிய துன்பம் என்றபடி சந்திக்க வாய்ப்பு இல்லை. காணாமல் போயிருக்கின்ற அல்லது களவு போயிருக்கின்ற பணமோ நகையோ உயர்தர உடைமையோ மீண்டும் கைகளுக்கு கிடைத்துவிடும். மொத்தத்தில் உங்களது ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் முறியடித்து உங்களது வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவதற்காகவே இந்த சனிப்பெயர்ச்சி வந்திருக்கின்றது. வருகின்ற குரோதி வருட வைகாசி மாதத்திற்கு பிறகு உங்கள் இல்லத்திற்கு திருமண சுபகாரிய விசேஷ கலேபரம் நிச்சயமாக உண்டு. புதிய தொழிலில் முதலாளியாக அமர்வீர்கள். புத்திர பாக்கிய இயக்கத்தில் இருக்கின்ற இளம் வயது தம்பதியர்களுக்கு உங்கள் ராசிக்கு 9இல் அமரப்போகின்ற குரு பகவான் மூலம் யோகமான புத்திர பாக்கியத்தை அடையக்கூடிய நேரம் ஆரம்பமாகும். இனிமேல் தான் ஷேர் மார்க்கெட் மற்ற பிற உபரி வருமான முயற்சிகளில் லாபங்கள் அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் நினைத்த மாதிரியான உத்தியோக இடமாற்றமும் ஊதியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இல்லாமல் அதிகாரிகளால் சகாயமும் தொடர்ச்சியாக கிடைக்கப் போகின்ற நேரம். மாணவ மாணவிகளுக்கு கல்வி நிறுவனம் சார்பில் பாராட்டு விருது முதலிடம் என்ற நிலைமையை உருவாக்குவார். இளைஞர்களுக்கு சாதித்த பிறகுதான் திருமணம் என்று தள்ளிப்போய் கொண்டிருக்கின்ற திருமணம் சட்ட விமர்சையாகவே முடியும். மேலும் கும்பராசிக்குள் நுழைய போகின்ற சனி பகவான் செவ்வாய் ராகு குரு கிரகங்களான அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரத்தில் நகரப் போகின்றார். எனவே தொழில் வியாபாரம் உத்தியோகம் பணி பதவி உள்ளூர் தொழில் அயலூர் அயல் மாநில தொழில் திட்டங்கள் அனைத்திலும் நீங்கள் நினைப்பது மாதிரியான சாதகத்தையே பெரிய அளவு உண்டாக்க இருக்கின்றார். மொத்தத்தில் இந்த சனி பெயர்ச்சியால் மாபெரும் அனுகூலத்தை அடைய போகின்ற 7 ராசிக்காரர்களில் முதலிடத்தில் இருக்கின்றீர்கள் என்பதால் இதனை சரியானபடி பயன்படுத்திக் கொண்டு அடுத்த கட்ட முன்னேற்ற முயற்சிகளில் திடமாக கால் வைத்து விடலாம். அத்துடன் பளிச்சென வசதிமிக்க நபராக வலம் வருவீர்கள். இந்த கன்னியாராசி பெண்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் விதத்திலேயே அமைகின்றது. குடும்ப வருமானம் உயரும். கொடுக்கல் வாங்கல்கள் சீராக இருக்கும். உடன்பிறப்புகள் வழியிலும் தாய் வழியிலும் உதவிகள் கிடைக்கும். கடன் சுமை குறையும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும். சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. பணிபுரியும் பெண்களுக்கு பதவி உயர்வு மட்டுமல்லாமல் ஊதிய உயர்வும் வீடு வாகனம் வாங்க கேட்ட சலுகைகளும் கிடைக்கும். இந்த கன்னியாராசி உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஏகப்பட்ட தடுமாற்றம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத சூழலை இந்த நட்சத்திரத்திற்கு தடைகளை உண்டாக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திர சாரத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார். இந்த நிலைமையெல்லாம் சட்டென மாறப்போகின்றது. இந்த கன்னியாராசி ஹஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி தொடங்குவதற்கு முன்பே ஓரளவு நிவர்த்தியான பலன்கள் நடந்து கொண்டிருந்தாலும் கடன்கள் உயர்ந்து கொண்டே இருக்கலாம். காரணம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இட அதிபதியான செவ்வாய் கிரகத்தின் நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிப்பதால் தான். இந்த கன்னியாராசி சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சனி பகவான் அனுகூலமற்ற நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதால் இந்த சனி பயிற்சி தொடங்கி மேலும் 5 மாதங்களுக்கு மிதமாகத்தான் இருக்கும். ஆனாலும் பெரிதாக கவலைப்படும்படியாக ஒன்றும் நடந்துவிடாது. இந்த கன்னியாராசி அன்பர்கள் பிரதி மாத செவ்வாய்க்கிழமைகளில் ஸ்ரீ கேது பகவானுக்கு பரிகாரம் செய்து வழிபட்டு வாருங்கள். வெள்ளிக்கிழமைகளில் ஸ்ரீ விநாயகருக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டு வாருங்கள். இந்த கன்னியாராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.